மருத்துவ ஜோதிட நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதய வாழ்வு சுருக்கம், இதயத்தில் இருக்கக்கூடிய வாழ்வுகள் சுருங்கும் பட்சத்திலே அந்த இரத்த ஓட்டத்திலே ஏற்படக்கூடிய ஒரு சில மாறுபாடுகள்னால பல பிரச்சனைகள் வரலாம். அப்போது இதற்கு இந்த இதய வாழ்வுக்கு ஒரு சில நேரங்களில் அந்த அறுவை சிகிச்சை கூட தேவைப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரலாம். ஆக இதை இயற்கையான முறையிலே அதற்குண்டான மூலிகை, அதற்குண்டான உணவு, அதற்குண்டான மருந்து என்று பார்க்கும் பட்சத்திலே பொதுவாக இதுக்கு வெண்தாமரை பூ, வெள்ளைத்தாமரை பூவை தண்ணியில் கொதிக்க வச்சு கஷாயமாக எடுக்கலாம். இன்றைக்கி நிறைய சித்த மருத்துவ மெடிக்கல் ஷாப்லேயே பார்த்திங்கன்னா வெண்தாமரை சர்பத்துன்னு விற்கிறாங்க. சுகர் இல்லாதவங்க அந்த தண்ணியில் கலந்து சர்பத் போட்ட மாதிரி போட்டு டெய்லி 2 வேளை எடுக்கலாம். வெள்ளை தாமரைக்கு இந்த இதய வாழ்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதிலே முக்கியமான ஒரு பங்கு உண்டுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதற்கு ஒரு நல்ல உணவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் செம்பருத்தி சுவை நீர், செம்பருத்தி டீ தான். பொதுவாக செம்பருத்தி பூவை கொதிக்க வச்சு அதில் இனிப்பு சேர்த்து பருகுவது தான் இந்த செம்பருத்தி சுவை நீர். அப்போ செம்பருத்தி பொதுவாக இதயத்தை மேம்படுத்தும், உடல் கலரவே தங்கம் போல் மினுமினுக்க வைக்குமா. அந்த தங்கச்சத்து மிக அதிகம் அந்த செம்பருத்தியிலே. ஆக இதற்கு ஒரு சித்த மருந்து, சரியான சித்த மருந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிறுங்கி பற்பம் என்று சொல்லுவார்கள். சிறுங்கி பற்பம் அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த பற்பம் ஐட்டம் பூராமே ஒரு மூக்குப்பொடி அளவு தான் நீ எடுக்கணும். அது தேன்லையோ அல்லது இது மாதிரியான விஷயங்களை ஒரு மருத்துவரிடம் அணுகி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியோடோ அல்லது சூரியனோடோ சனி சம்பந்தப்பட்டு பாவிகள் பார்வை ஏற்படும் பட்சத்திலே அவருடைய திசாபுக்தியிலே மெயினாக 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி கெட்டு போகும் பட்சத்திலே இதய வாழ்வுகள் பாதிப்பதற்கு மருத்துவ ஜோதிட ரீதியாக சுட்டி காட்டும் நமக்கு. ஆக இது மாதிரியான உணவு முறைகளையோ அந்த மூலிகைகளையோ எடுத்துக்கொள்ளும் பட்சத்திலே அந்த வாழ்வு பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிட்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.